வணக்கம். இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, சாமி தரிசனம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் நாளைக்கு ஆன்லைன் புக்கிங்கில் என்ன புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி திங்கட்கிழமை நவம்பர் 25 எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா இன்னுமே இருக்குது. இப்போ டைம் மாலை 7 மணி ஆக போகுது. இன்னுமே 2100 டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்படி மாலை வரைக்கும் டோக்கன் அவைலபிள் இருக்கும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் போகும்போதெல்லாம் இது மாதிரி ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. இது மாதிரி ஃப்ரீயாக என்றைக்குமே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினதும் கிடையாது. அப்புறம் நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, நேற்றுக்கு 24 ஞாயிற்றுக்கிழமை 75,737 பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா 2 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் தரிசனம் பார்க்கறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 8 மணி நேரம் ஆயிருக்குன்ட்டு டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு க்ரௌட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நாளைக்கும் க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது செவ்வாய் புதன் வரைக்கும் க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, நாளைக்கு 26 நவம்பர் காலையில் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. இந்த ஹோமம் டிக்கெட்டோட இந்த மாதம் புக்கிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதம் எல்லா புக்கிங்கும் பார்த்தோம்னா பிப்ரவரி மாதத்துக்கானது. ஆனால் இந்த ஹோமம் டிக்கெட் மட்டும் பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்துக்கானது. எப்பவுமே ஹோமம் டிக்கெட் அடுத்த மாதத்துக்கான புக்கிங்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ சடனாக பிளான் பண்ணுறவங்க இந்த ஹோமம் டிக்கெட்டை ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஏன்னா மற்ற டிக்கெட்லாம் பார்த்தோம்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆயிடுது. இந்த ஹோமம் டிக்கெட் மட்டும் தான் அடுத்த மாதத்துக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஹோமம் டிக்கெட் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், ஆஃப்லைன்லேயே வாங்கிக்கலாம். இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1600 ரூபாய் 2 பேருக்கு. ஹோமம் பார்த்தோம்னா காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நடைபெறும். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறவங்க ஒரு 8 மணிக்கெல்லாம் அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஹோமம் டிக்கெட்டுக்கு போகிறவங்க ட்ரெஸ் கோட் கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டை கொண்டு போகணும். அவங்க புக் பண்ண டிக்கெட்டையும் கொண்டு போகணும். 11 மணிக்கு ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அஃபிஷியல் கிட்ட நம்ம சீல் வாங்கிக்கணும். சீல் வாங்கலைன்னா நம்மளோட டிக்கெட் இன்வேலிட் ஆகிடும். ஹோமம் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோமத்தில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும். ஹோமத்தில் கலந்துக்காம நம்ம நேரடியாக தரிசனம் பார்க்க முடியாது. ஹோமம் டிக்கெட்டை ஆஃப்லைனில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக அலிப்பிரி நடப்பாதை கிட்ட போயிட்டு அங்கே ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல நேரடியாக ஹோமம் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஹோமம் டிக்கெட் வாங்குறதுக்கு தனி கியூ லைன்லாம் எதுவுமே கிடையாது. ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துலயே வெளியிலேயே அங்கே வெயிட் பண்ணோம்னா அங்க இருக்கிற அஃபிஷியல்ஸ் நம்மளுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஆனால் இது குறைஞ்சபட்ச டோக்கன் தான் கொடுப்பாங்க. முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில் டோக்கன் வழங்கப்படும். ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்குறவங்க கீழே ஹோமம் நடக்கிற இடத்துல 1000 ரூபாய் பே பண்ணணும். அதுக்கப்புறம் தரிசனத்துக்காக திருமலைக்கு போனதுக்கு அப்புறம் 600 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் கம்பல்சரியா அங்க இருக்க அஃபிஷியல் கிட்ட சீல் வாங்கியே ஆகணும். ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பஸ்லயோ இல்ல நடந்து எப்படி வேணா போய் திருமலை அடையலாம். இந்த ஹோமம் டிக்கெட் வாங்கினவங்க 300 ரூபாய் தரிசனத்துக்காக போகக்கூடிய வழியில தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஹோமம் டிக்கெட்டுக்கு அப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு டிக்கெட் என்னன்னு பார்த்தோம்னா வைகுண்ட தாரதர்ஷன டிக்கெட். அதற்கான அப்டேட் இன்னும் எதுவுமே வரல. அப்டேட் வரும் பட்சத்துல நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்றோம். சடனா திருமலைக்கு பிளான் பண்றவங்களுக்கு இந்த ஹோமம் டிக்கெட் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். மேலும் இது போல திருமலை பற்றி தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.